friends, welcome to Vicky's Kitchen. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். அரிசி ஊற வச்சும் செய்யலாம், கடையில மாவும் விற்கும் அது போலயும் செய்யலாம். நான் வந்து அரிசி ஊற வச்சு செய்ய போறேன். பச்சரிசி 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கடையில் வந்து இடியாப்ப புட்டு மாவுன்னு விற்கும், அதை வாங்கி கூட வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் 2 நிமிஷம் போல் ஈரப்பதம் போகிறதுக்காக. இப்போ அரிசி நல்லா கழுவியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. 3 மணி நேரம் போல் இருக்கட்டும். மினிமம் 2 ஹவர்ஸ் அது இருக்கணும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த அரிசி காய வச்சு அரைச்சி மாவு நிறையா வருது, உங்களுக்கு அவ்வளோ கொழுக்கட்டை பிடிக்க வேண்டான்னா கூட அதை நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நீங்கள் புட்டோ இல்லை இடியாப்பமோ செய்கிறப்ப அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு கிச்சன் டவலோ இல்லை பேப்பர் டவலோ போட்டுட்டு இந்த அரிசியை நம்ம உணர வச்சுட போகிறோம். ஃபேன் காற்றுல உணர வச்சுடுங்க. இது வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது மாவு வந்து கரெக்டான பதம் வரும். இப்போ இது நல்லா உணர்ந்துருச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மாய்ஸ்ட், கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை எடுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப சொதன்னு தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நான் ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 2 தடவை கூட வேணும்னா ஜலிச்சிக்கலாம். நான் 1 தடவை ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் மாவில் செய்ய போகிறதா இருந்தால் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வானலில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை நான் செய்த மெத்தடில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும் பார்க்க, ஆனால் கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு துணி போட்டு மேலே இந்த மாவு போட்டு மூடி வச்சுருக்கேன். ஒரு 4 நிமிஷம் போல் வெந்துட்டா போதும். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு, இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையில் இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் எள்ளு சேர்ப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய். யூஸ்வலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறப்ப காலையிலே செஞ்சுடுவோம் நம்ம. அப்போ ஈவினிங் வரைக்கும் அது நல்லா இருக்காது, வீணாக போயிடும். இது போல் நீங்கள் லைட்டாக வதக்கி செஞ்சிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச அரிசி மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, வறுத்து வச்ச பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். அதே போல் வறுத்து வச்ச தேங்காய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கூடுதலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வெள்ளத்தில் ஏதாவது குப்பெல்லாம் இருந்ததுன்னா க்ளீன் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளைப்பாகை இந்த மாவில் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே மாவில் வெல்லம் கலந்து செய்யும்போது தான் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகில் வந்து மாவை கொட்டிட்டிங்கன்னா அப்புறம் ப்ராப்பராக வரலன்னா கஷ்டமாயிரும். இப்போ நமக்கு வெல்லம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இது போல் ஃபஸ்ட்டு பால் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் உள்ளே ஒழுங்காக வேகாது. இது போல் எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த குவான்டிட்டியில் ஒரு 16லேருந்து 18 கிட்ட கொழுக்கட்டை கிடச்சிது. இட்லி தட்டில் இது போல் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ கொழுக்கட்டை எடுக்கிறப்ப ஒட்டாமல் அழகாக வந்துடும். நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை தட்டில் அடுக்கிடலாம். கொழுக்கட்டை எப்போவுமே 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கூடுதலாக வச்சுக்கோங்க. ஒரு கொழுக்கட்டை மட்டும் எடுத்து உடச்சி பாருங்கள், தெரியும். அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கொழுக்கட்டை வேகாமல் சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.